ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் வீடியோ. இது கூடவே ஒரு நான்வெஜ் ரெசிபி 2 சேர்ந்த மாதிரி ஒரு விலாகை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு மார்னிங் ஒரு 6:30 போல் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நட்ஸ் மில்க் ஷேக் மட்டும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு, இன்னும் ஒரு 8 o'clock போல் பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டுங்கிறதுனால சிம்பிளாக சேமியா வந்து வச்சுக்கிட்டேன். சேமியாவுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி வந்து வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். சேமியா, இட்லி, உப்புமா இந்த மாதிரி எது சாப்பிட்டாலுமே உடனே பார்த்தீங்கன்னா காஃபி வச்சு குடிக்கிறது வந்து எங்களுக்கு ரெகுலர் ஹேபிட்டாகவே வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து வச்சு குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் பண்ணக்கூடிய ஒர்க் வீடெல்லாம் வந்து கூட்டி விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடு வந்து ஒரு நாள் கூட்டல அப்படின்னாலும் அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நரன்னு வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2-3 நாள் கூட்டினேன் அப்படின்னா எனக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி 2 பேர்த்துக்கும் அந்த அலர்ஜியாக ஆரம்பிச்சிருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே வந்து வீடெல்லாம் வந்து கூட்டி விட்டுருவேன். ஏதாவது எமர்ஜென்சி வெளியில் போகிறோம் அப்படின்னா மட்டும் வீடு கூட்டத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இருந்தது. அதெல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு ஹாலில் இருக்கக்கூடிய விண்டோ மட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சம் காற்றடிக்கிறது வந்து கம்மியாகிட்டதுனால விண்டோஸில் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாண்ட்ரியில் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து போட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாமே பேஸ்கெட்லலாம் வந்து வச்சுருந்தேன். அது சுத்தமாக தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சிருச்சு. அந்த பிளேஸில் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் வந்து எடுத்து வச்சாச்சு. நான் அப்படியே பேஸ்கெட்டோடு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே தேங்கி நின்றுட்டே தான் வந்து இருக்குது. தண்ணி இருக்கிறதுனால இந்த பாத்திரம்லாம் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆக மாட்டேங்குது. அதுக்காகவே வந்து டைனிங் ஹாலில் ஒரு கட்டில் போட்டு அதில் மேலே வந்து எடுத்து கமுத்தி வச்சிட்ருக்கேன். இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் வந்து ஒரு 10 மணி போல் ஆயிடுச்சு. முன்னாடி நாள் நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாமே வந்து பண்ணி போட்டாச்சு. ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு 2 இதாக தான் வாஷ் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் மிஷினில் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட டிஷர்ட், பேண்ட் இதெல்லாமே வந்து கையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக வந்து காய வச்சுட்டேன். துவைக்கிறத விட இதெல்லாம் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து இருக்கும். ரொம்ப நேரம் இந்த காய வச்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வெயில் அடிக்கிறதுக்கு வந்து வெளுத்து போயிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய குட்டி பெட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த சேர் மேலே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ் தான். கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் சேர் மேலே வந்து எடுத்து போட்டது வந்து அப்படியே இருந்தது. சரி, ஃபோல்ட் பண்ணுறதே பண்ணுறோம், எல்லாமே ஒட்டுக்கா வந்து மடித்து வச்சலான்னு சொல்லிட்டு வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரியா ட்ரெஸ் எல்லாம் வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அம்மா வந்து கால் பண்ணிட்டாங்க. அப்படியே அம்மாக்கிட்ட பேசிகிட்டே வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து மடித்து முடிச்சிட்டேன். இதெல்லாமே எடுத்து அந்தந்த பிளேஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி பெட்ஸ்பெட்மே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தது வந்து அப்படியே தான் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு பெட்ஸ்பெட்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு பெட்ரூமில் ஓரளவுக்கு நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வைக்கலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இப்போ அந்த ஒர்க்லாம் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பெட்ஸ்பெட்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணி விடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் கலையாமல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பில்லோஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வைக்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுங்க. நம்ம பெட்ரூமில் வந்துட்டு குட்டி ஷெல்ஃப்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ டெய்லி ட்ரெஸ்ஸஸில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் மாதிரி ஒன்று வச்சு தான் வந்து வச்சிட்ருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். வாங்கி கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது அந்த பேஸ்கெட்டோட லிங்க் வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிடுறேன். தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீரோவில் வைக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அப்பப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எங்கேயாவது வெளியில் போகிறப்போ வந்து நமக்குமே குயிக்காக வந்து எடுக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் பக்கெட்டு, இந்த கிளாத் ட்ரையிங் ஸ்டாண்டு எல்லாமே வந்து வெளியிலேயே அப்படியே வந்து இருந்தது. அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிரும்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து ஸ்டோர் ரூமில் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்துட்டு டெய்லி வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா லாங் வீடியோ வந்துட்டு கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் தான் வந்து போட முடியும். ஏன்னா ஒரு வீடியோ வந்து எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்கு 3 days பக்கமாக ஆயிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டெய்லி ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃப்ளவர் வேஸ்ங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க. அங்கே ஒரு 3 டேஸ் முன்னாடி வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. செட் ஆஃப் 2 வாங்கிட்டு வந்தால் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு சிங்கிள் பீஸ் தான் வந்து கிடச்சிது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரி இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வரலான்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து கீழே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை பறிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ்லாம் வந்து வாங்கினோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வைக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி வந்து பிடிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து வாடாமல் அப்படியே வந்து இருக்கும். அது வச்சதுக்கப்புறமா ஹால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தாங்க. ரெஸ்ட் எடுக்கக்கூடிய கேப்பில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ரெகுலராக புக்ஸ் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து குக்கிங் டிப்ஸ், கிச்சன் டிப் இந்த மாதிரி நிறைய வந்து போட்டிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கார்டனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ரோஸ் செடியில் வந்து ரோஸ் பூக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சாலுமே அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே தேங்கி நின்றுக்குது. அதுக்கப்புறமா என்னென்னு சொல்லி பார்க்குறப்ப தான் வந்து தெரிஞ்சுது. மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இறுக்கி போய் வந்து கலைக்கவே வந்து முடியல. ஃபஸ்ட்டு கையில் வந்து இது பண்ணி பார்த்தேன், அது இதாகவே இல்லை. அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போயிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோக் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். அதை வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து இது பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ரோஸ் செடியெலாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸ்க்குமே வந்துட்டு மண்ணெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. எப்பவும் ஒரே மாதிரி க்ளீனிங் ஒர்க் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு வந்து கார்டன் ஒர்க் பண்ணது வந்து எனக்குமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மைண்டுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வந்து இருந்தது. இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து களைச்சி விட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் ஊற்றினாலுமே சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிக்கும். நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரோஸ் செடியுமே ட்ரிம் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் மேலே ஆகிடுச்சு. நல்லாவே பெருசாக க்ரோத் ஆகி வந்துருச்சு. சரி அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ லைட்டாக பார்த்திங்கன்னா மலைத்தூரல் வந்து போட்டுட்ருக்கு. அதுக்கு நல்லா தளைஞ்சு வந்துடும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரோஜா செடியெலாம் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா முள்ளெல்லாம் குத்திருச்சு அப்படின்னா வந்துட்டு கையெல்லாம் வந்து கிழிச்சிரும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி, காக்கட்டாம்பூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக தளைஞ்சு வரதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து விட்டாச்சு. ஏன்னா கட் பண்ணி விட்டோம் மட்டும்தான் வந்துட்டு செடியோட க்ரோத்துமே வந்து நல்லாயிருக்கும், பூவுமே வந்துட்டு நல்லா வைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 12 o'clock பக்கமாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் போட வேண்டியது இருந்தது. அதெல்லாம் தான் வந்து போடலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். இந்த ஃபிஷ் பேன் பார்த்திங்கன்னா நாங்கள் போன வீக் போல் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எங்கே வாங்கியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே க்ளே பாட் ஷாப் வந்து இருக்குங்க. அங்கே தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து வேற ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக அந்த ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி செட்டப்பில் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. எங்களுக்கு பார்த்ததையுமே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்களும் ப்ரைஸ் எல்லாம் வந்து என்கொயரி பண்ணி பார்த்ததில் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்த மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 வந்து வருங்க. ஸோ டாப் பாட்டம்னு சொல்லி 2 தான் வந்து வச்சுருப்பாங்க. 2 சேர்த்து 1500 வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்கெயினில் வந்து எதுவுமே பண்ணலங்க. நீங்களே பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து ரெகுலராக வாங்கக்கூடிய ஷாப் தான். அவங்களே வந்துட்டு எங்களுக்கு 1200க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா உருளி இருக்குது இல்லைங்களா, அதே தான் கொஞ்சம் அகலமாக வந்து இருக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சம் டிசைன் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கொஞ்சம் டிசைன் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா அப்படி குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் மாதிரி வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா நார்மலாக பெயிண்டில் எதுவும் பண்ணாமல் நார்மலாக அந்த பானையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா ப்ரௌன் கலர், அதே மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணதும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எது வேணுமோ பார்த்து வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு மேலே வைக்கிறது வந்து கொஞ்சம் பெயிண்ட் வந்து பண்ண மாதிரி இருக்குது, கீழேயுமே அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். பான் வித் ஸ்டாண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 1200க்கு வந்து வாங்கியிருந்தாங்க. அது போக உள்ளே வைக்கக்கூடிய பெபிள்ஸ், ஃபிஷ்ஷு, நெட்டு, ஃபுட்டு இதெல்லாமே வந்து நாங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு அக்வேரியம் ஷாப் இருக்குது. நாங்கள் இந்த பான் வாங்கினதையுமே கையோட பார்த்திங்கன்னா அதையுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தமாக இது எல்லாத்தோட செலவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1500 போல் வந்து இருந்தது. ஸோ அதுக்கான ஒர்த்தாக தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் போடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து லைட்டாக கலங்கின மாதிரி வந்து ஆயிரும். உள்ளே வந்துட்டு குட்டி ஃபிஷ் வந்து ஒரு 7 போல் வந்து விட்டுருக்கோம். பெரிய ஃபிஷ் வந்து 2 இருக்குது. நான் வந்துட்டு அந்த ஃபிஷ் எல்லாம் உள்ளே போய் விளையாடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான மணி பிளான்ட் வந்து கட் பண்ணி சென்டரில் வந்து வச்சுருக்கேன். அது வச்சதுக்கப்புறமா அது விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து தீந்துருச்சுங்க. ஸோ வெஜிடபிள்ஸுமே ஒன்ஸ் வாங்கி ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து வைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து
வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுமே மதிய லஞ்சுக்கு வந்து வர முடியாதுன்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காய்கறியும் வந்து எதுவும் இல்லை. அதனால் குயிக்காக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டுமே வந்து வந்துருச்சு. மதிய லஞ்சுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. நான் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா மினி மீல்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு 3 டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் வந்து கொடுப்பாங்க. வெஜிடபிள் பிரியாணி, கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸ் 3 வந்து வரும். அதுக்கப்புறம் சப்பாத்தி, குருமா, அதுக்கப்புறம் ராகியில் ஒரு அல்வா வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய், வடகம், உருளைக்கிழங்கு பொரியல், ஆனியன் ரைத்தா, வடை இதெல்லாம் தான் வந்து வந்திருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்ததுங்க. மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மினி மீல்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்போ 2-3 வெரைட்டியுமே வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது. எனக்கு இந்த காம்போ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் மதிய லஞ்சில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ ஒர்க்கெலாம் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இனி அப்படியே vlog பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு வந்து எடுத்தது தாங்க. அந்த அன்னைக்கு வந்து எங்களுக்கு நான்வெஜ் செய்கிற ஐடியாவும் வந்து எதுவும் கிடையாது. கருவாடு இருந்தது. சரி கருவாட்டு குழம்பு மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லி தான் வந்து யோசிச்சிருந்தோம். பட் ஆனால் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே வரதா சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வராங்க, நான்வெஜ் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு குடல் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ குடல் கிரேவி தான் வந்து வச்சுருந்தேன். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தப்போ ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, குடல் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த குடலை இந்த மாதிரி பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி பார்த்திங்கன்னா அதில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகிரும். கூடவே லைட்டாக மஞ்சள் தூள் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா வேறு ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் சுடுதண்ணி வச்சு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா குடலை வந்துட்டு ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து அப்படியே வந்து இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா குக்கருக்கு மாற்றிட்டு அது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கலந்து விட்டால் தான் வந்து இந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 20 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடல் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குடல் பார்த்தீங்கன்னா கடையிலேயே வந்து எனக்கு கட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு வேளை வந்து கட் பண்ணி வந்து கொடுக்கல அப்படின்னா நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸஸில் வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு பல்ஸில் வந்து விட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 kg குடல் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு 1/4 கிலோ வெங்காயம் வந்து போட்டால் தான் கிரேவி வந்து வரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து லென்த்தாக கட் பண்ணது, கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கலாம் அப்படின்னா ராஸ்மெல் வர மாதிரியே இருக்கும். அதுக்காக தான். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி ரஃபாக ஷாப் பண்ணதை வந்து சேர்த்துருக்கேன். லைட்டு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குலைவாக வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வேணுங்கிற மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 6 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்சாதான், உங்கள்கிட்ட கடையில் வாங்கினது இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ குடலோட ராஸ்மெல் வந்து தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் லைட்டாக பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க குடல் வந்து சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே விசில் வரத்துக்குள்ளே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இருந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலாம்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா குடலுமே நல்லா வெந்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான குடல் கிரேவி வந்து ரெடிங்க. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு குடல் கிரேவி இட்லி கூட தாங்க வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
கிரேவி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இட்லி மட்டும் அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து ஊற்றி வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சுட சுட இட்லி, குடல் கிரேவி, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் எங்களுக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டதுனால அதையுமே அப்படியே கிரேவி மாதிரி வந்து வச்சு எடுத்து வச்சாச்சு. நாங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்ததை இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.